நான் உங்கள் நாகை பாஸ்கர். ஒரு ஹோட்டல் முதலாளி என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தினமும் நான் நெறைய முதலாளிங்கள்ட்ட பேசுறேன். அதில என்கிட்ட ரொம்ப வருத்தமா ஒருத்தர் சொன்ன பதில வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் அது பயன்பெறலாம். மேபி நீங்க யாருக்கும் அத செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறதுனால அத நான் சொல்றேன். என்ன சொன்னாருன்னா, ரெஸ்டாரண்ட் ரன் பண்றப்போ வந்துட்டு லோன் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ட்ரீம்ல தான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ரன் பண்றாங்க. அது ரன் பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சில ஸ்டாஃப் எல்லாரும் கிடையாது. சில ஸ்டாஃப் என்ன பண்றாங்க, நல்லா ரன் பண்ணி போயிட்டு இருக்கக்குள்ள பிசினஸ் ஸ்லோவா ஆகுது. ஆரம்பத்தில எல்லா பிசினஸுமே ஸ்லோவா தான் போகும். அதுக்கப்புறம் தான் நல்லா ரன் ஆகும். 3 மாசம் நல்லா ரன் ஆகுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டாஃப் எல்லாம் நைட்டோட நைட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாரி இருக்காரு. ஆனா இன்னொன்னு ட்விஸ்ட் என்னன்னா, விடிய காலையில 500 பேருக்கு வந்துட்டு ஆர்டர் எடுத்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே எழுதினதே அந்த செஃப்புங்க எல்லாருமே தான். எழுதி ஆர்டர்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. நான் எப்படி குடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் அந்த ஓனருக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணேன். எங்களுடைய டீம்லேருந்து ஒருத்தர அழைச்சிட்டு போய் நாங்க பண்ணி குடுத்துட்டு வந்தோம். அது எதுக்காக அந்த ஒரு நிமிஷம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு சொன்னாரு. என்னால மறக்கவே முடியாது இந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொன்னாரு. இதில லெசன் என்னன்னா, பிடிக்கலன்னா நீங்க சொல்லிட்டு போங்க. ஓப்பனா சொல்ல கத்துங்க. அதில எந்த தப்பும் கிடையாது. போறப்ப சொல்லிட்டு போனா, அடுத்த இடத்துல பார்க்குறப்ப நீங்க ஒரு ஹோட்டலோ, இல்ல வேற ஏதாவது பிசினஸோ பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கர்மா எப்போதுமே காத்துக்கிட்டு இருக்கும். யாருகிட்டயுமே வந்துட்டு சொல்லாம எதையுமே உங்க லவ்வரே நீங்க விட்டுட்டு போறா இருந்தாலும் சொல்லாம போயிடாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஒரே ஆளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி குடுக்காதீங்க. டீம் வந்து சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல அப்படின்னா ஒரே ஆளுகிட்ட நீங்க வேலை குடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா எடுத்துக்கிட்டு அவங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. வேலை கிளியரா டிவைட் பண்ணுங்க. டூட்டி டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபுட் காஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் சரி பண்ணுங்க. ஆனா அதை விட முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. வேல்யூ. வேல்யூ ஆஃப் பீப்புள். வேல்யூ ஆஃப் மனி. இது 2ம் சரி பண்ணுங்க. நினைவில் வைங்க. நீங்க ஹோட்டல் ஓடணும்னா ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் மட்டும் முக்கியம் கிடையாது. அதை தாண்டி ட்ரஸ்ட்டு, டீம் தான் பேக் போன். ஓகே. பாய்.